பாஜக வந்து முதல் வேட்பாளர் கூட நிறுத்த சீமான அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு சொன்னேன். 26 சார் ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு சொல்றேன். அந்த ஆப்ஷனை கொடுத்து எடப்பாடிக்கு கிளிய கொடுத்தாதான் எடப்பாடி வந்து 11.4%, 2 இரட்டலைன்னா ஒரு தாமரணி சீட்டை கொடுப்பாரு. குருமூர்த்தியை திரு சீமான் வந்து பார்த்தாருன்னு சொல்லக்கூடியதும், நிர்மலா சீதாராமன் இந்த வாட்டி மீட் பண்ணாருன்னு சொல்லக்கூடியதும், இதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மைதான் போலையே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். கண்டிப்பா அவரை பிஎம்ஓவே மோடியா சீமான பார்க்க விரும்புறாரு, ஒரிசால வச்சு பார்க்க விரும்புறாரு. புலி தானே தான் தனிச்சுதான் வேட்டைக்கு போகும். நான் 214 தனிச்சு கேண்டிடேட் போட்டு 8-18 நாட்டை ஆக்க முடியுங்கிறது தான் எல்லாத்துக்கிட்டையுமே அவர் ஒரே பதிலா தானே சொல்றாரு. என்டிஏயும் எடப்பாடியும் தனித்தனியானா என்டிஏ காட்டி எடப்பாடி கிட்டையும், எடப்பாடியை காட்டி என்டிஏ கிட்டையும் பாமக பார்கெனிங் பண்ணலாம். தப்பு இல்ல. எல்லாம் அரசியல்ல வந்து மூப்பனாரு தான் பண்ணாரு. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். காஷ்மீர்ல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு கூட திரு சீமான் அவர்கள் கடுமையா பாஜகவை தான் கார்னர் பண்ணிருக்காரு. ஆனா பாஜகவும் நாம் தமிழரும் ஒன்னாவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்க ஸ்டேட்மெண்ட் அப்படி நான் சொல்லலையே. மோடி ஒரு ஆப்ஷனை கொடுப்பாருன்னு தான் சொன்னேன். பாஜகவுக்கு பிரச்சனை இல்லையா அதுல. நிதிஷ்குமார் பாஜகவை கடுமையா தான் ஏசிட்டு இருந்தாரு. பாஜக நிதிஷ்குமாருக்கு ஆப்ஷனை கொடுத்தாங்க. ஜெயலலிதா திராவிட இயக்கம் தான். பாஜக அது கொடுத்தாங்க. பாஜகவுக்கு அதுல ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லையே. பாஜகவுக்கு அதுல ஒண்ணும் சங்கடம் இல்லையே. பாஜக வந்து முதல் வேட்பாளர் கூட நிறுத்த சீமான அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு சொன்னேன். 26 சார் ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு சொல்றேன். அந்த ஆப்ஷனை கொடுத்து எடப்பாடிக்கு கிளிய கொடுத்தாதான் எடப்பாடி வந்து 11.4%, 2 இரட்டலைன்னா ஒரு தாமரணி சீட்டை கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. நீங்க கொஞ்சம் அட்வொகேட் விவரமான தம்பிங்கிறதுனால எனக்கு அதை உங்ககிட்ட டீல் பண்றது எனக்கு பெரிய சிரமம் இல்ல. சில சகோதரர்கள் வந்து அதை புரியாமலே திரும்ப கேட்கும்போது நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். இப்ப உங்களுக்கு நான் நடந்துரும்னு சொல்ல வரல. இப்படி நடந்துருங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் ஆடிட் டீமுக்கும் பயந்து 11.4%க்குள்ள சீட்டை கொடுத்துருவாருங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா குருமூர்த்தியை திரு சீமான் வந்து பார்த்தாருன்னு சொல்லக்கூடியதும், நிர்மலா சீதாராமன் இந்த வாட்டி மீட் பண்ணாருன்னு சொல்லக்கூடியதும், இதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மைதான் போலையே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். கண்டிப்பா அவரை பிஎம்ஓவே மோடியா சீமான பார்க்க விரும்புறாரு, ஒரிசால வச்சு பார்க்க விரும்புறாரு. சீமான் நான் தனிச்சு போட்டிடுறேன், கருப்பண்ணசாமி தனி ஆட்டம் தான், புலி தானே தான் தனிச்சுதான் வேட்டைக்கு போகும், நான் 214 தனிச்சு கேண்டிடேட் போட்டு 8-18 நாட்டை ஆக்க முடியுங்கிறது தான் எல்லாத்துக்கிட்டையுமே அவர் ஒரே பதிலா தானே சொல்றாரு. 26 தேர்தலுக்கு நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? சீமான் நம்புறாரு 8-18 ஆக்கிருவோன்னு. அந்த 18% என்டிஏ ஓட்டுல தான் பெரும்பகுதி அவர் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அடுத்தால பொருந்தா கூட்டணியில அதிமுக பாஜகவை ஆதரிக்கிறதுல தனக்கு ஓட்டு வரும்னு எதிர்பார்க்காரு. ஆனா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அது வந்து அதிமுகவும் அலோடு பண்ண முடியாது, பாஜகவும் பண்ண முடியாது, தாவேகவும் பண்ண முடியாது, நாம் தமிழ் யாருமே பண்ண முடியாது. அந்த கூட்டணிக்கான ஓட்டை யாருமே கை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ இன்கம்பன்சி இருக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி காமராஜுக்கு வந்து 6% தான் இருந்தது. எஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சின் தமிழ்நாடு காமராஜுக்கு தான். அது 1967 இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காமராஜ் ஆதரவாளர் எம் ஆர் ராதா சுட்டதுக்கு முன்னாடி காமராஜை எதிர்க்கிறவன் ஒரு 4-5 வரை சுட்டு கொன்னாதான் திருந்துவானு எம் ஆர் ராதாவே பேசியிருக்கிறாரு. ஸோ மக்கள் வந்து காமராஜ் சொல்லி தான் எம் ஆர் ராதா தனிப்பட்ட விவகாரம் என்ன விவகாரம்னா அசிங்கப்படுத்த விரும்பல. அந்த விவகாரங்களை தனிப்பட்ட விவகாரம் அதை அசிங்கப்படுத்த நான் விரும்பல, அது எனக்கு தேவையில்லை. பட் மக்கள் வந்து காமராஜ் தன்னுடைய ஆதரவாளர் எம் ஆர் ராதா வச்சு சுட்டுட்டாருன்னு தான் மக்கள் நம்பினா. போலிங் அதுக்காக கூடிச்சு. அடுத்தாப்புல உணவு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தது. காமராஜ் நம்ம கூட இருந்தவன் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸை ஒரு கைஸ்தாவையும் பிராமினையும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டானே என்கிற அளவில் நேரு வாரிசு காமராஜ் தான்லாம் பெரிய பாட்டு சுந்தரம் பிள்ளை திண்டுக்கல் அவர் தான் போட்டிருந்தாரு. அதுல காலதேவன் தமிழுக்கு சந்திட்ட சிங்கத்தின் புகழ் வாழ்கன்னு இந்தியாவே காமராஜ் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாருங்கிற அந்த இமேஜ், இதனால ஏற்பட்ட சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு 6% வாக்கு தான் ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்காட்டு இருந்தது. இதுவரை ஹையஸ்ட் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் 6% தான். 71 ப்ரோ இன்கம்பன்சி இந்திரா காந்தி கூட்டணி சேர்ந்ததுனால கலைஞருக்கு, 77 ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி யார் யாருக்கு என்ன பலன்னு சொல்லும் போது அதிமுக பிளவுல எம்ஜிஆருக்கு 30.3, கலைஞருக்கு 24.4, 80 ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணனால ப்ரோ இன்கம்பன்சி, 84 சாவுக்கு நோவுக்கும் ப்ரோ இன்கம்பன்சி, 89 4 முறை போட்டியில சீஃப் மினிஸ்டர் இறந்த பிறகு கலைஞர் 38% வாக்கு, 91 ராஜீவ்காந்தி தமிழ் மண்ணிலே சுடப்பட்டதும் கலைஞர் ராமதாசு கிட்ட ஏமாந்ததும் கலைஞருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய தவிர ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுன்னு அதை
சிம்பிளா சொல்லிட்டு போயிட முடியாது. அடுத்தால 96ல் ஜெயலலிதாவுக்கு வந்து மூப்பனார் தனியா பிரிஞ்சதும், ஆரம் வீரப்பன் ஜானகினி ஓட்டு ரஜினி குரல் கொடுத்ததும் ஜெயலலிதாவுக்கு ஒரு பாதிப்பு. அதுல ஆன்டி எஸ்டாப்ளிஷ் ஓட்டுன்னு சொல்றதோட காங்கிரஸ் பிளவுன்னு தான் அதை சொல்லணும், மூப்பனார் தமாகான்னு தான் சொல்லணும். 2001ல் கலைஞர் தோத்தாலும் அரித்மெட்டிக் இல்லாதனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு அதை சொல்ல முடியாது. 2006லையும் ஜெயலலிதாவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசா ஓட்டு குறையல, கூட்டணி பலம் இல்லை. 2011ல் பொருந்தா கூட்டணியில கலைஞர் வந்து பாதிக்கப்பட்டாரு, பாமக விசிக எலித்தவள நட்புல பாதிக்கப்பட்டாரு. மற்றபடி ஜெயலலிதாவுக்கு கூட்டணி பலம். அப்போ இங்க ஆட்சிகள் விழுறது கூட்டணி பலத்துலதான் ஆட்சி மாற்றம் வருது. 67ல் 27% திமுக வளருங்கட்சி, 7.8 சுதந்திரா கட்சி, 1.3 ஃபார்வர்ட் பிளாக், 9.1 ஒரு அணியா இருந்தாங்க. 27 9.1 எவ்வளவு 36.1 கம்யூனிஸ்ட் 8 36 8 44.1 தென் இது நாம் தமிழர் 0.9 45 கிட்ட வருது. அடுத்து சோசியலிஸ்ட் அது ஒரு 1.5, டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக் இங்க பரையர் சமூக மக்கள் இந்த வச்ச ஒரு இது அது ஒரு 3, ஹாய்தே மில்லத் சாஹிப் இது எல்லாம் சேர்த்து ஒரு 50%. கம்யூனிஸ்ட் பிளவுபட்டனால ஒரு 3% மைனஸ் போட்டாலும் 47% அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதோட நம்ம சொன்ன இந்த காமராஜ் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, உணவு பற்றாக்குறை எல்லாம் சேர்ந்து 50% மேல வாக்கெடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் 67ல் வந்தது. ஸோ பலத்துக்கு மேல ஆட்சி மாற்றத்துக்கு வந்த ஓட்டு 5% தான். ஸோ நீங்க 2001ல் ஆட்சி மாற்றம் வருதுன்னா ஜெயலலிதா அம்மையார் 99ல் 42% வாக்கு வந்துட்டாங்க. அவங்க அணி கூடவே டாக்டர் ஐயா மூப்பனார் எல்லாம் சேர்றாங்க. 54% பலம் இருக்குதுல்ல, 50% பலத்துல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2011ல் ஆட்சி மாற்றம் வரும்போது 37% ஜெயலலிதா அம்மையார் வந்துடுறாங்க. 10% பலம் கொண்ட விஜயகாந்த் உள்ள வராரு. பாமக விசிக பொருந்தா கூட்டணியில அது பெரிய பூஸ்ட கொடுக்குது, 50% வாக்கெடுத்து ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் வேணும்னா அணிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த் வேணும், பிளஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அந்த அணிக்கு வரணும். இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. இன்னைக்கு திமுக அணிக்கு ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். இதுவரை அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரல. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 2019 எடுத்த ஓட்டை விட ஸ்டாலின் வந்து 7% ஓட்டு குறைஞ்சிருக்கிறாரு. ஆனா அசம்பிளிக்கு 2021 எடுத்ததை விட பார்லிமெண்ட்ல வந்து 1% ஓட்டு கூடியிருக்காரு. கமல்ஹாசனும் உள்ள வந்திருக்காரு. ஆனா இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா அசம்பிளி எலெக்ஷன் ஸ்டாலின் சென்ட்ரிக்கா தான் நடந்தது. புரியுது. இது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அது நடந்தது. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு தான் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அது நடந்தது. அதுல வந்து விளவங்கோட்டில் அசம்பிளிக்கு நின்ன தாரேகத்பட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு நின்ன விஜய் வசந்தோட ஓட்டு அதிகங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அதிமுக 80ல் பின்னடைவை சந்திக்கல, 99ல் பின்னடைவை சந்திக்கல, ஏன் 2019 பின்னடைவை சந்திக்கல. அதிமுக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 2 பின்னடைவை சந்திச்சிருக்குது. விளவங்கோட்டில் சீமானுக்கு கீழே போயிருக்குது. விளவங்கோட்டில் அசம்பிளி செக்மெண்ட் கேண்டிடேட் வந்து ஜாஸ்தி எடுத்திருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2026 களம் வந்து முந்தைய களங்கள்ல இருந்து மாறுபட்டு தான் இருக்குது. ஸ்டாலின் அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்கிறார். அதை நான் மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வட தமிழ்நாட்டில் பெருவாரியான ஒரு வாக்கை நிரூபித்த ஒரு கட்சினா பாமகவா இருந்தது. ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு வந்து ஒரு அதிமுக போக போறாங்களா, இல்லை அதாவது அதிமுக பக்கம் போகிறதுக்காக ஒரு தரப்புலையோ இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் போகிறதுக்காக போகும். திமுக ஆல்ரெடி விசிக இருக்குன்றதுனால மோஸ்ட்லி வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களா சார்? பாமகவுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாமக ஒரு சக்தி. உங்களுக்கு 3 எலெக்ஷன்ல அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க. 3வது எலெக்ஷன்ல வாழப்பாடி ராமூர்த்தி கூட 96ல் கூட்டணிக்கு போனாங்க. 89 6%, 91 ராஜீவ் மர்டர்லேயே 6%, தென் 96ல் வாழப்பாடி கூட கூட்டணி போனாங்க. அப்புறம் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு நான் கலைஞருக்கு எதிராட்டு கலைஞரை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அலையன்ஸை நாம் உருவாக்கி வச்சோம். 4 சீட்டுக்கு 5 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. அதுலேருந்து அவங்க வெற்றி பாதையிலே போனாங்க. 99 வெற்றி, 2001 வெற்றி, 4 வெற்றி, 6 வரை வெற்றி, 5 தேர்தல் பாமக தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்த அந்தஸ்தில் இருந்தாங்க. வெற்றி கூட்டணினாங்க. அவர் இருக்கக்கூடிய இடம் தான் வெற்றி. ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைவியும் ராமதாஸை
இங்கே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு அவங்க முடிவெடுத்து போனாங்க. ஃபார்ச்சுனேட்லி 2001 2006 தனியாட்சி வந்ததில் பாமகவுக்கு மாநில அரசு அதிகார ஹோல்டு வரல. அப்புறம் 2009 திருமாவளவனை பயன்படுத்தி தோக்கடிக்கிறாங்க. ப்ளஸ் நானும் எங்களோட பிற்படுத்தப்பட்டோர் பேரவை சார்பாக அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், உடையார் சங்கம், கஞ்சரெட்டி சங்கம், கவரா நாயுடு சங்கம், தலித் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இப்படி இந்த பிசிக்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பாமகவை தோற்கடிக்கிறோம் 2009. மெயின் திருமாவளவனுக்கு ஓட்டு ப்ளஸ் எங்க ஓட்டம் தோற்கடிக்கிறோம். அதுல இருந்து பாமக இன்னும் மீண்டு வரல. ஆனா பாமக அதற்கு பிறகும் அவங்க பெண்ணகரத்துல ஒரு அரசியல் சக்தியா நிமிர்ந்துட்டாங்க. அது எதிர்பாராத ஒரு இது. அது டாக்டர் ஐயாவுக்கு சின்ன பிரச்சாரத்தில் அவர் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு 2016 அன்புமணியை முன்னிறுத்தி ஜான் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நம்ம கொடுத்துருவோம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி 5.5% ஓட்டுன்னா வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு தான் போயிட்டு வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாத்தி கொடுத்துட்டாப்புல. 89-91 வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. இது பெரிய சாதனை. இந்த சாதனையை பாமகவின் சாதனையை மதிமுகவோ தேமுதிகவோ தமாகவோ செய்யலைங்கிறது நமக்கு கண்ணெதிரா தெரியும். அது டாக்டர் ராமதாஸுக்கு வில் பவர், உழைப்பு, வன்னியருக்கு ஒரு உறுதியான தலைவரா ஐயா இருக்கிறது தான் காரணம். அடுத்து அவங்க 19 தனிச்சு நின்று இருக்கணும். பெரிய அணின்னு கோட்டை விட்டாங்க. 20 சீட்டுமே காலி வடக்க. நான் பேட்டியிலலாம் சொன்னேன், சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஸ்டாலினுக்கு ஆதரவா ஓட்டு போட்டு, இசைவாளர் ஸ்டாலினுக்கு ஆதரவா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ரிலிஜியஸ் மைனாரிட்டியும் சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஓட்டு போட்டு 20 சீட்டும் ஜெயிப்பாங்கன்னு நியூஸ் 7 விஜயன் பேட்டியில இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்குது. நான் தெளிவா பேசியிருந்தேன். நீங்களும் பார்த்துருக்கலாம். நீங்க கூர்ந்து அதை பார்த்துருப்பீங்கன்னா பார்த்துருக்கலாம். அப்போ 2009 உள்ள அதே டெம்ப்ளேட் 19 பாமகவுக்கு எதிராட்டும் ஒர்க் அவுட் ஆயிட்டு, அதிமுகவுக்கு எதிராட்டும் ஒர்க் அவுட் ஆயிட்டு. அப்புறம் 21 அவங்க 5 இடம் ஜெயிக்கிறாங்க. சேலம் தருமபுரியில 4, மற்ற பகுதியில 19க்கு 1 தான் ஜெயிக்கிறாங்க. அந்த 19ல 1 கூட திரும்ப சீமான் மயிலத்துல பரையர் சமூக வாக்குகளை பிரிச்சதுனாலதான் ஒரு சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. பரையர் சமூக வாக்கு சீமானு கொஞ்சம் விழுந்தது. அதுலதான் எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சதுல ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. மற்ற 4 சீட்டும் ஓரளவு கம்ஃபர்டபுளாட்டே ஜெயித்துறாங்க சேலம் தருமபுரியில. அங்க எடப்பாடி சிஎம்னு வெள்ளாள கொண்டர் ஓட்டம் கொஞ்சம் விழுந்தது. அப்புறம் 10.5க்காக வன்னியர்கள் நல்லாவே கன்சால்டேட் ஆனாங்க. வன்னியர் தான் அங்க அதிகம். வன்னியர்கள் பெரிய அளவுல கன்சால்டேட் ஆனாங்க. இப்ப 2021க்கு பிறகு 2026 வருது. 21க்கும் 26க்கும் இடையில பல பிரச்சனைகள் எடப்பாடிக்கும் டாக்டர் ராமதாஸுக்குமே நடந்துட்டு. அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெட்டலைக்கு ஆதரிக்காம உதயசூரியனுக்கு ஆதரவு மாதிரி தேர்தல் அன்னைக்கு முதலமைச்சரை பார்த்தாங்க பாமகவினர். மாறி மாறி கூட்டணி போவார். அதிமுக கூட்டணியில இருந்து விலகி திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி டாக்டர் ராமதாஸ் சொன்னார். மக்களவை தேர்தலில் 3வது முறை உறுதியா பாமக மோடி பிரதமர் நின்னாங்க. இப்ப எடப்பாடி கிட்ட அவங்க பேரம் பேச முடியாத அளவுக்கு ஒரு லாக் ஆயிருக்காங்க. என்டிஏயும் எடப்பாடியும் தனித்தனியா நின்னா என்டிஏ காட்டி எடப்பாடி கிட்டையும், எடப்பாடியை காட்டி என்டிஏ கிட்டையும் பாமக பார்கெனிங் பண்ணலாம். தப்பு இல்லை. எல்லாம் அரசியல்ல மூப்பனாரு தான் பண்ணாரு. கருணாநிதியை காட்டி கலைஞரை காட்டி பொடிச்சு தலைவர்கிட்ட பேரம் பேசி தான் 29 சீட்டு வாங்கினாரு. ஸோ பேரம்ங்கிறது மூப்பனார் சொன்ன சிதா நியாயம், ராமதாஸ் சொன்ன தப்புன்னா நான் சொல்ல வரல. ஆனா அந்த பார்கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி பாஜகவோட சேர்ந்தது மூலமா ராமதாஸுக்கு அடிச்சுட்டாரு. நிர்பந்தம் இல்ல, ஒரு இழப்பு, கண்டிப்பா இழப்பு, கண்டிப்பா இழப்பு. நான் நிர்பந்தம் இல்ல, அரசியல் கணக்கு தான் நான் சொன்னோம் இல்லையா. நான் எது சொன்னாலும் ஒரு ஆதாரத்தோட சொல்ல விரும்புறேன். அப்ப இன்னைக்கு பாமக எடப்பாடி கிட்ட பேரம் பேசணும்னா திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி ஆகணும். ஸ்டாலின் திமுக ஓட்டர்ஸ் அண்ட் கேடர்ஸ் இன்டாக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய், பல நிரூபிக்காத விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். சினிமாக்காரர்கள் அவ்வளவு பேசினா அன்புமணி போயிட்டு விஜய் கிட்ட போவாரான்றது ஒரு பெரிய கிரிட்டிசைஸா இருக்குல்ல. போகணும்னு அர்த்தம் இல்ல தம்பி. ஆப்ஷனல் சொல்றீங்க நீங்க. ஆப்ஷன் சொல்றேன். இது நிறைய தெருவுல பொலிட்டிக்ஸ் பேசுறவங்களுக்கு தெரியாது. யூ ஆர் an advocate, you can understand what is option and what will materialize. The option the part is part in the mind of எடப்பாடி பழனிசாமி. நாங்க விஜய் கிட்ட 50-50 அல்லது எங்க தொகுதி எல்லாம் எங்களுக்கு போதும், விஜய் சிஎம்மா சொல்றோம்னு போயிட்டோம்னா வடக்க எடப்பாடி 3வது பேருவார். ஆமா ஆமா கண்டிப்பா 3வது பேருவார். அந்த போட்டி பரையர் முஸ்லிம் திமுக அதுக்கப்புறம் தான் எடப்பாடி வர முடியும். அப்போ திமுக
அணி திருமாவளவன் வெற்றி வீரர் பிளஸ் காங்கிரஸ் அந்த அணிக்கும் இது விஜய் இல்ல ராமதாஸ் விஜய் சீமா சொல்ற அணிக்கும்னு போட்டின்னு ஆயிரும். நம்ம சகாதேவ மாதிரி தம்பி, விஜய் பலம் நிரூபிக்காதவங்கிறது உண்மைதான். நீங்க நிறைய பொய்களையும் உங்களை நான் இது பண்றேன். ஆனா இப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறதே நான் மறுத்து பேச விரும்பல. எடப்பாடி போன பிறகு நீங்க திணறி போய் விஜய் நின்னாப்புல பரிதவிச்சு நின்னாப்புல. அவருக்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் தான் ஆதவர்ஜனாவுக்கும் தெரியாத வீகத்தை, ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாத வீகத்தை வெங்கட்ராமன் எடுத்து விஜய்க்காக செய்யறாரு. விசுவாசம் வெங்கட்ராமனுக்கு இருக்குது, விசுவாசம். இவங்க பணத்துக்காக செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ். வெங்கட்ராமன் ப்ரொஃபஷனல் தான் என்றாலும் விசுவாசமா 20 வருஷமா விஜய் கூட இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்க்கும்போது ராமதாஸ் கிட்ட போய் நீங்க விஜய சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற இருக்கு. அப்போ விஜய ராமதாஸ் சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுனா அவரு 80-90 சீட்டு கூட வாங்கிட்டு நிற்கிறது, வடக்கோள சீட்டெல்லாம் அவரே எடுத்துட்டு நின்னா அவருக்கு எதிர்ப்பு ஓட்டு சிதறதுல சீட்டுகள் கன்வெர்ட் ஆகும். எடப்பாடிக்கு வட தமிழகம் போச்சு. ஆமா, இப்ப ஏற்கனவே நீங்க அது விக்கிரவாண்டியில அதுதான் நடந்தது. விக்கிரவாண்டியில அவர் களத்தை விட்டு போயிருக்க கூடாது. அப்ப களத்தை விட்டு ஓடுன எடப்பாடிய ராமதாஸ் விஜய சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எடப்பாடி வட தமிழகத்துல 3வது போயிருவார்.